லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றான். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில சீமோனோடு கூட பேசுகிறார். சீமோனிடத்துல சொல்லுகிறார், கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பாருங்க, சீமோன்ட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார், பேதுருக்கிட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். சாத்தான் உன்னை சொலகுல போட்டு புடைக்கிறது போல உனக்கு சோதனையை கொண்டு வர வேண்டும் என்று அவன் வந்தான். ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். சாத்தான் போய் சீமோனை குறித்து பிதாவாகிய தேவனிடத்துல பேசுறான். இந்த மாதிரி சீமோனுக்கு நான் சோதனையை கொடுக்க போகிறேன், சீமோனுடைய வாழ்க்கையில பெரிய உபத்திரவத்தை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் உத்தரவு கேட்கிறான். ஆனா இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஏசப்பா என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த சீமோனை குறித்து எப்படி போய் பிதாவிடத்துல சாத்தான் நின்னானோ அதே போல ஒவ்வொருவரை குறித்தும் அனுதினமும் சாத்தான் என்ன பண்றான்னா போய் நிற்கிறான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் பேசுறான். இந்த மாதிரி இவங்களுக்கு நான் ஒரு சோதனை கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கணும், எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு சாத்தான் என்ன பண்றான்னா போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆனா அந்த நேரத்துல ஏசப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்காக பிதாவுடைய வலது பார்சத்துல இன்றைக்கும் வீற்றிருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. ஏசப்பா மட்டும் பரிந்து பேசல அப்படின்னா என்னைக்கோ சாத்தான் நம்மள விழுங்கி இருப்பான், என்னைக்கோ நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகிற விதத்துல காரியங்களை செய்திருப்பான். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவனிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இதை குறித்து 1 யோவான் புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்மை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் பிதாவிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எப்படி சீமோனை குறித்து ஆண்டவரிடத்துல பரிந்து பேசினாரோ அதே போல இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என்ன பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்றால், நம்ம விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக, விசுவாசத்தை விட்டுட்டு நம்ம மறுதலித்து ஓடி போயிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கும் ஆண்டவர்
பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு எதிராளி யார் அப்படின்னா பிசாசு. வேதம் மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறது. பேதுரு புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்க எதிராளி யாரு? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா, இல்ல உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களா? யாரு உங்க எதிராளி? பிசாசு மட்டும்தான். வேற யாருமே நமக்கு எதிராளி கிடையாது. இந்த எதிராளியினுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்மளை எப்போ விழுங்கலாம் அப்படின்னு பார்த்து கொண்டே இருப்பதுதான். எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்போ நம்மளை விழுங்கிடலாம் அப்படின்னு அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் ஏசப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கும் நமக்காக பிதாவுடைய வலது பார்சத்துல வீட்டிலிருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நாம தப்பித்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்கள்ல சாத்தான் போய் சில காரியங்களை அவன் சொல்லுவான். இந்த மாதிரி இவங்க உபவாச ஜெபத்துக்கு போறாங்க, இந்த மாதிரி இவங்க ஊழியத்துக்கு போறாங்க, இந்த மாதிரி தினந்தோறும் ஜெபம் பண்றாங்க, இவங்க ஆலயத்திற்கெல்லாம் சரியான நேரத்துக்கு போயிடுறாங்க, இவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு சோதனை கொடுக்கட்டும், ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கட்டும், எனக்கு நீங்க உத்தரவு கொடுங்க அப்படின்னு பிதாவாகிய தேவனிடத்துல அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். சாதாரண விசுவாசியெல்லாம் விட்டுருவான். இங்க எவ்வளவு குடும்பம் இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த உபவாச ஜெபத்திற்கு வராத, ஊழிய காரியங்களில ஈடுபடாத அந்த குடும்பங்கள் எல்லாம் கண்டுகிடவே மாட்டான். யார் உபவாச ஜெபத்துக்கு வராங்களோ, யார் ஆத்தும ஆதாயம் செய்கிற அந்த வேலையில முன்னணிக்கிறாங்களோ அவங்கள பத்தி தான் சாத்தா என்ன பண்ணுவான்னா பிதா கிட்ட போய் பேசுவான். மீதி ஆளெல்லாம் விட்டுருவான். மீதி ஆளுங்களால அவனுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது. சர்ச்சைக்கு வராங்க, போறாங்க, காணிக்க போடுறாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க, அவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா நீங்க உபவாச ஜெபத்திற்கு வந்ததுனால யாருக்கு பாதிப்பு? சாத்தானுக்கு பாதிப்பு. ஏன்னா நீங்க இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுடைய மனக்கண்கள் திறங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுனீங்க. இது யாருக்கு சேதாரத்தை உண்டாக்கும்? சாத்தானுக்கு நேரடியா சேதாரத்தை உண்டாக்கும். அதனால அவன் நீ சும்மா இருக்க மாட்டான். அதனாலதான் இந்த சத்தியத்தை ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல சொல்லி என அனுப்பி இருக்கிறார். உபவாச ஜெபத்திற்கு நீங்க வந்துட்டீங்க, ஜெபம் பண்ணிட்டீங்க. இனி யார் கண்ணு உங்க மேல இருக்கும்? சாத்தானுடைய கண்ணு உங்க மேலதான் இருக்கும். இனி நீங்க தப்ப முடியாது. ஆனா உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சத்துல வீட்டிலிருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளவு மக்கள் அன்னைக்கு இருந்தாங்க. ஆனா சீமோன் மேல சாத்தான் கண்ணு வச்சான். ஏன்னா ஆண்டவர் சீமோனை தான் முக்கியப்படுத்தினார். பேதுருவே, நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, உன் மூலமாய் சபைகள் ஸ்தாபிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதனால பேதுருவை எப்படியாவது மறுதளிக்க வச்சிடணும், பேதுருவை எப்படியாவது ஆண்டவரை விட்டு தூரம் கொண்டு போயிடணும் அப்படின்னு வேண்டாம். சொலகளை புடைக்கிறது மாதிரி வேண்டாம். ஆனா உத்தரவு கொடுக்கப்படவில்லை. காரணம், இயேசு வேண்டிக் கொண்டார், இயேசு ஜெபித்தார். அதனால பேதுரு நிலைத்து நின்று ஊழியம் செய்தார், சுவிசேஷத்தை அறிவித்தார், ஆத்தும ஆதாயம் செய்தார். சபை அவர் மூலமாய் ஸ்தாபிக்கப்பட்டது.
இன்னைக்கு உங்க மேல என் மேல அவன் கண்ணு வச்சிருக்கிறான். ஆண்டவர்கிட்ட போய் பேசுவான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு நஷ்டம், ஏதாவது ஒரு இழப்பு, எதையாவது ஒண்ணு நான் செய்யட்டும். ஆனா ஏசப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, பிதா கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. பிதா கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. அவர் ஜெபம் பண்ணினபடினால சில நேரங்களில ஆண்டவர் நம்மளை விட்டுருவார். ஆனா சில நேரங்களில நமக்கு சில சோதனைகளை அனுமதிப்பார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நாம என்ன கொண்டு வந்தாலும் சரி, நாம பயப்படக்கூடாது. சாத்தானை பார்த்து பயப்படக்கூடாது, எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்றோம் அப்படின்னா ஓடி போயிடுவான். ஜெபிக்கிறவர்கள் மீது எப்போதும் பிசாசு கண் வைப்பான். ஊழியம் செய்கிறவர்கள் மீது எப்போதும் பிசாசு கண் வைத்து கொண்டே இருப்பான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போகக்கூடாது. மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே வராது. ஆலயத்துக்கு 100 பேர் வராங்க அப்படின்னா 100 பேருக்கும் பிரச்சனை வராது. ஆனா அதுல யார் யாரெல்லாம் ஊழியத்துக்கு போறாங்களோ, யார் யாரெல்லாம் ஜெப நேரத்துக்கு வர்றாங்களோ, யார் யாரெல்லாம் ஆத்தும ஆதாயம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு மாத்திரம்தான் பிரச்சனை வரும். ஒருவேளை கேட்கலாம், ஐயா எனக்கு எதுக்கு இந்த வம்பு, நானும் அவங்கள போல போயிடுறேன், அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நான் சகிக்கணுமா? அவங்கள போல நானும் சர்ச்சுக்கு வரேன், அவங்கள போல நானும் கடந்து போறேன் ஐயா, என்னைய விட்டுருங்க ஐயா அப்படின்னு ஒருவேளை உங்க உள் மனசு சொல்லல அப்படின்னு சொல்றீங்க. அதாவது நம்ம ஆண்டவருக்காக பாடுகளை சகித்தோம் என்றால் வேத வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாருங்க, நம்ம பாடுகளை சகித்தோம் என்றால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். சாதாரணமா சர்ச்சுக்கு அப்படியே வீட்டுக்கு போறவங்களுக்கு ஆளுகை செய்கிற அந்த அதிகாரம் கிடையாது. டாக்ஸ் எடுத்துக்கிட்டு தெரு தெருவா போய் கிராமமா போய் சொல்றவங்களுக்கு உபத்திரம் வரும். இந்த உபத்திரவத்தை சகித்து கொண்டு இந்த பணியை செய்தால் அவரோட கூட ஆளுகை செய்யலாம். 1000 வருட அரசாட்சியில யாருக்கு ஆளுகை செய்கிற அந்த அதிகாரம் என்றால், இப்படிப்பட்ட உபவாச ஜபத்துல கலந்து கொண்டு ஜபிக்கிறவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கும் 1000 வருட அரசாட்சியில பங்குண்டு. அந்த பங்கு எனக்கு வேணும். 1000 வருஷ அரசாட்சியில ஆண்டவரோட கூட ஆளுகை செய்யணும் அப்படிங்கிறவங்க மாத்திரம் உபவாச ஜபத்திற்கும் ஊழியத்திற்கும் வந்தா போதும். ஏன் அப்படின்னா, நீங்க உபவாச ஜபத்திற்கு ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுனால சாத்தான் நேரடியா உங்ககிட்ட மோதுவான். ஆனா அவனால ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு, பாதுகாப்பு உண்டு. ஆனாலும் சில நேரங்கள்ல போய் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு கஷ்டத்தை நான் கொடுக்கட்டும், அவங்க ஊழியத்தை விட்டுருவாங்க, ஜெபம் பண்றதை விட்டுருவாங்க, உண்மையை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு பேசுவான். சில நேரங்கள்ல ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொஞ்சம் அனுமதி கொடுப்பார். ஆனாலும் பக்கத்துல இருந்து ஏசப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால்தான் சில நேரங்கள்ல சோதனைகள், பிரச்சனைகள், நஷ்டங்கள், இழப்புகள் வருகிற பொழுது நம்மால விசுவாசத்துல நிற்க முடிகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முன்னேற நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாக வரத்தான் செய்யும். இவைகள் எல்லாம் நம்ம சகிக்கணும். இவைகள் எல்லாம் சகித்து தொடர்ந்து நாம செய்கிறதை விட இன்னும் அதிகமா செய்யணும். அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரச்சனை வர வர பிரச்சனையை ஒரு புறத்துல தூக்கி சுமந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
தொடர்ந்து ஓடணும். இதற்கு என்ன பிரதிபலன் என்றால், வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். அவரோட கூட ஆளுகை செய்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரம்தான் உண்டு. சபைக்கு வர்ற எல்லாத்துக்கும் கிடையாது. கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிற எல்லாருக்கும் கிடையாது. யார் யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்று தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ, ஆண்டவருடைய பணியை சிரமம் எடுத்து செய்கிறார்களோ, அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதம். எல்லாத்துக்கும் கிடையாது. ஆளுகை செய்கிற அந்த பொறுப்பு எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு மாத்திரம்தான். அந்த ஒரு சிலர்ல நீங்கள். ஆகையினால என்ன வந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக நிற்பேன். என்ன வந்தாலும் சரி, ஜபம் பண்றதை விட மாட்டேன், ஊழியம் பண்றதை விட மாட்டேன், இன்னும் நான் அதிகமா செய்வேன் அப்படின்னு நம்ம இன்னும் அதிகமாய் செயல்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப தெளிவா எழுதப்பட்டு இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:12 வசனத்தை வாசிக்கிற பொழுது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நான் தேவ பக்தியாய் நடக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சா எனக்கு அடுத்தது என்ன வரும்? துன்பம் வரும். நிறைய பேர் நினைக்கலாம், என்னையா இது, தேவ பக்தியா வாழணும்னு நினைச்சா துன்பம் வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. இது எப்படி? இந்த துன்பத்தெல்லாம் நம்ம சகித்தால்தான் நமக்கு ஆளுகை செய்கிற அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்ம தேவ பக்தியா வாழணும்னு மனசுல நினைச்சாலே நமக்கு துன்பம் வரும் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக தொடர்ந்து ஓடுவேன், ஆண்டவருக்காக நான் தொடர்ந்து செயல்படுவேன் என்று நம்ம செயல்பட வேண்டும். பேதுருவை பத்தி ஆண்டவர்கிட்ட பேசினது போல அனுதினமும் நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறான். நம்ம தான் சாத்தானுக்கு டார்கெட். நம்மளை எப்படியாவது முடைக்கிறணும், நம்மளை எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு அவன் ஒவ்வொரு நாளும் பேசுறான். ஆனா ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார் அவ்வளவு சீக்கிரத்துல. சில நேரங்கள்ல நம்மளை சோதிக்கணும், நம்மளை அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த ஆசீர்வாதத்திற்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா சில நேரங்களில ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். அந்த அனுமதி கொடுக்கிற அந்த காரியங்கள் கூட நன்மைக்கு ஏதுவாகவே முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நீங்க யோசேப்பு கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார், நான் உன்னை உயர்த்த போகிறேன், உன் தகப்பன் தாய்க்கு முன்னாடி, உன் சகோதரர்களுக்கு முன்னாடி நான் பெரிய ஒரு உயர்வை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு தரிசனத்துல ஆண்டவர் காண்பிக்கிறார். இவருக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்பா கிட்ட போய் சொல்றார், இந்த மாதிரி என்ன சகோதரர்கள் மத்தியில ஆண்டவர் உயர்த்த போறார், நீங்கெல்லாம் என்ன வணங்கி நிற்க போறீங்க, அவ்வளவு பெரிய ஆளா நான் மாற போறேன் அப்படின்னு ஒரே சந்தோஷம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது அவருடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம், சொந்த சகோதரர்களே குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அப்ப யோசிச்சிருப்பார், என்னடா இது, ஆண்டவர் சொன்னாரு உயர்த்துவன்னு சொன்னார், என் சகோதரர்கள் நடுவில் நான் உயர்ந்திருப்பேன்னு சொன்னார, இன்னைக்கு பார்த்தா என் சகோதரர்களே என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி குழிக்குள்ள போட்டாங்களே அப்படின்னு அவர் உள்ள இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அடுத்து கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி காசுக்கு விற்று விடுகிறார்கள். இவர் தன்னுடைய வீட்டை விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கிறார், அரண்மனையில போயிருக்கிறார். சகோதரர்கள் நடுவில் உயர்த்துவேன்னு ஆண்டவர் சொன்னார், என்னத்துக்கு குழிக்குள்ள போட்டாங்க, அதுக்கு பிறகு வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க, என்னை கொண்டு போய் ஒரு வீட்டுல வேலைக்கு அடிமையா சேர்த்துட்டாங்களே, இது எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது. அப்போ அரண்மனையில நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அப்ப நினைச்சார், ஓ இதைத்தான்
ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு உயர்வுன்னு எனக்கு காமிச்சாரோ அப்படின்னு வந்து நல்ல அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, திடீரென்று ஒரு பிரச்சனை வருகிறது. செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலைக்குள்ள போயிருக்கிறார். அப்ப யோசிக்கிறார், என் குடும்பத்துல என்ன உயர்த்துவேன்னு ஆண்டவர் சொன்னார், என்ன சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கிறாங்களே, இது எப்படி அப்படின்னு அவர் யோசித்தார். பாருங்க, இந்த சிறைச்சாலை அனுபவம் நன்மைக்கு ஏதுவாகவே, குழிக்குள்ள போட்டது நன்மைக்கு ஏதுவாகவே, செய்யாத குற்றத்திற்காக பழி சுமத்தப்பட்டது நன்மைக்கு ஏதுவாகவே. அதுக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா, அந்த சிறைச்சாலைக்கு பிறகுதான் பெரிய ஒரு உயர்வை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்பந்தான் நிறைவேறுகிறது. அவருடைய சகோதரர்கள், அவருடைய தகப்பனார் எல்லாரும் வந்து வணங்கி நிற்கிற அளவிற்கு ஒரு நாட்டுக்கே, தேசத்திற்கே ஒரு சாப்பாடு கொடுக்கிற ஒரு பெரிய தலைவராக, தேசத்தின் மக்களை ரட்சிக்கிற ஒரு பெரிய ஒரு ரட்சகராக யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆண்டவர் சொன்னார், உயர்த்துவேன்னு சொன்னார். அந்த உயர்வு வருவதற்கு சாதாரணமா வரல. குழிகளை தூக்கி போட்டாங்க, மறுபடியும் வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க. போத்திபாருடைய வீட்டில அடிமையாய் வேலை செய்தார். செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையை அனுபவித்தார். அதுக்கு பின்னாடிதான் பெரிய ஒரு ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரம் கிடைத்தது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, என்னோட கூட நீங்க ஆளுகை செய்வீர்கள், என்னோட கூட நீங்க ஆளுகை செய்வீர்கள், என்னோடு கூட அரசாட்சி செய்வீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த ஆளுகை செய்கிற இந்த ஆசீர்வாதம் நமக்கு சீக்கிரத்துல வராது. யோசேப்பை போல குழிகளை தூக்கி போடுவாங்க. செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலைக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் கடந்தாதான் ஆளுகை செய்ய முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆள பிறந்தவர்கள். இன்னைக்கு இந்த உபவாச கூட்டத்துல வந்திருக்கிற ஊழியத்திற்கு நான் வருகிறேன் என்று செயல்படுவதற்கு அர்ப்பணித்திருக்கிற நீங்கள் ஆளுகை செய்ய பிறந்தவர்கள். ஏன்னா நமக்கு அதிகமான பாடு வரும், நமக்கு அதிகமான உபத்திரம் வரும். இவைகள் ஊடாக நாம் நடந்து செல்வோம் என்றால், இவைகள் ஊடாக நம்ம ஊழியம் செய்வோம் என்றால், அவரோட கூட ஆளுகை செய்கிற அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அவரோடு கூட ஆளுகை செய்கிற அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னா, அவரோட கூட இந்த பூமியில வாழ்கிற நாட்களில பாடுகளை அனுபவித்தே ஆக வேண்டும். தேவ பக்தியாய் வாழ மனதாயுடைய யாவரும் துன்பப்படுவார்கள். நமக்கு தான் அதிகமான துன்பம் வரும், நமக்கு தான் அதிகமான நிந்தனை வரும், நமக்கு தான் அதிகமான போராட்டங்கள் எல்லாம் வரும். ஆனாலும் உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தை ஜெயித்த இயேசு நமக்காக பிதாவுடைய வலது பார்சத்துல வீற்றிருந்து நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இன்றைக்கும் அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். நமக்காக ஜெபிக்கிறதற்கு ஒருத்தர் இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை நமக்கு அனுமதிக்கணும், எதை நமக்கு அனுமதிக்க கூடாது என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம திராணிக்கு மேலாக எந்த சோதனையும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அப்படியே அனுமதித்தாலும் சரி, அதை தாங்கிக் கொள்வதற்கு பலன் தருவார். அதிலிருந்து தப்பி செல்வதற்கோ வழியையும் திறக்கிற நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. அதனால சாத்தான் வந்து பேதுருவை பார்த்து சொலகளை போட்டு புடைக்கிற மாதிரி உத்தரவு கேட்டது போல இன்னைக்கு நம்மளை குறித்து அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். எப்படி பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு பரிந்து பேசினாரோ, அதே போல நமக்காகவும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோதனை சகிப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க உபவாச கூட்டத்துக்கு வர்றீங்க, அடுத்தது ஊழியம் செய்வதற்கு போறீங்க, நான் வருகிறேன் ஆயத்தமா இருக்கிறீங்க. உங்க மேல சாத்தானுடைய கண் நோக்கமா இருக்கும். ஆண்டோடைய கண்ணு அதை விட நோக்கமா இருக்கும். அவர் ரொம்ப கவனமா உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனா ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரத்துல உத்தரவு கொடுக்க மாட்டார். ஒருவேளை உத்தரவு கொடுத்தா கூட விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நமக்காக பரிந்து பேசுவதற்கு இயேசு உண்டு.
நமக்காக பரிந்து பேசுவதற்கு இயேசு உண்டு. ஆகையினால் இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களில நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஏராளமான உபத்திரவம், ஏராளமான பாடு. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நாம எல்லாரும் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்போம். நம்ம கூட தான் அவரும் நிற்பார். நாம் எல்லாரும் நியாயம் தீர்க்கப்படும்படிக்கு எல்லாரும் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்போன்னு சொல்றார். நம்ம கூட நிற்பார். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்லுகிறார், கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த பாடு இதையும் ஒரு ஆசீர்வாதம்னு சொல்றார். இது யாருக்கு அப்படின்னா, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான். தேவபக்தியாய் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த பாடு உபத்திரம்லாம் வரும். ஆனா இவையெல்லாம் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் பலன் தருவார். அதனால பயப்படணும்னு அவசியம் இல்லை, சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதெல்லாம் கண்டு பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா அவரோட கூட ஆளுகை செய்ய முடியாது. இதெல்லாம் பார்த்து தொடர்ந்து இன்னும் அதிகமா நம்ம செயல்படுவோம் அப்படின்னா அவரோட கூட ஆளுகை செய்யலாம். அவ்வளவுதான். சாதாரண விசுவாசிக்கும் ஆவிக்குரிய விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவங்க சாதாரணமா சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. ஆனா நாம இன்னும் ஒரு படி ஜெபம், ஊழியம், இப்படி ஆத்தும ஆதாயம்னு போனோம் அப்படின்னா நாம ஆளுகை செய்வோம். பரலோகத்துல அவங்க கீழே இருந்தாங்க அப்படின்னா நம்மள ஆண்டவர் மேல வச்சிருப்பார், அடுத்த ஸ்தானத்துல வச்சிருப்பார். அதனால இந்த பூமியில என்ன வந்தாலும் சரி பரவாயில்ல, இது கொஞ்ச கால வாழ்க்கை, 70, 80, 100, 120 முடிஞ்சு போயிடும். ஆனா பரலோக வாழ்க்கை என்பது நித்திய நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம கடந்து போக வேண்டும் என்றால் கொஞ்சம் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில கொஞ்சம் நெருக்கத்தின் ஊடாகத்தான் கடந்து போகணும். விசாலமா போகணும் அப்படின்னா அது நேரா நரகத்துல கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் விசாலமான வழியில போகணும், பஞ்சுமத்தை போன்றதான வழியில போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பஞ்சுமத்த வழியில போனா அது நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆனா பாடுகள் ஊடாக நடப்போம் என்றால் அது நேரா நம்மள பரலோகத்துல, அதுவும் மேன்மையான தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரும். எந்த இடம் வேணும் நாமே முடிவு பண்ணுவதற்கு நம்ம கையிலே ஆண்டவர் விட்டு கொடுத்துறார். நெருக்கமா வாழ்ந்தா பரலோகம், விசாலமா வாழ்ந்தா நரகம். எது வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? நல்லதோர் போராட்டம் போராடுவோ, விசுவாசம் காத்துக்கொள்வோ. நல்லதோர் போராட்டம் போராடுவோ, விசுவாசம் காத்துக்கொள்வோ. நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட
ஒரு நாள் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். அவரோடு கூட பாடுகளை சகித்தீர்களானால், அவரோடு கூட பாடுகளை சகித்தீர்களானால் அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள். அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள். ஆளுகை செய்கிற அந்த ஆசீர்வாதம் வேணுமா? குழிக்குள்ள தூக்கி போடுவாங்க. சொந்த குடும்பத்தால வெறுக்கப்படுவீங்க. சொந்த குடும்பத்தாலே உங்களுக்கு சத்துருவாய் எழும்புவார்கள். உங்கள் அந்நிய தேசத்துல விற்று போட்டு விடுவார்கள். இவர்கள் இல்லை அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் உங்க குடும்பத்திற்குள்ள வரும். செய்யாத குற்றத்திற்காக நீங்கள் பழி சுமத்தப்படுவீர்கள். தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். ஆனால் ஆளுகை செய்வீர்கள். இவைகள் எல்லாம் சகித்தால் ஒரு நாளில ஆளுகை செய்வீர்கள். யோசேப்பு சொல்லுகிறார், என் வாழ்க்கையில நடந்தது எல்லாம் நன்மைக்காகவே. என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்காகவே. அன்னைக்கு என்ன குழிக்குள்ள தூக்கி போடல அப்படின்னா, என்ன வெள்ளிக்காசுக்கு விற்கல அப்படின்னா, செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலைக்குள்ள போகல அப்படின்னா, இந்த ஆளுகை செய்கிற அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்காது. என் தேவன் என்னை உயர்த்துவேன்னு சொன்னான். என் தேவன் எல்லாருக்கும் முன்பாக ஆளுகை செய்கிற ஆசீர்வாதத்தை தருவேன் சொன்னார். அதற்கு நான் இத்தனை பாடுகளுக்கு ஊடாக நடந்து வர வேண்டியது இருந்தது. அது அவசியமாய்ப்பட்டது. அதே போல இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற ஆசீர்வாதம், என்னோட கூட ஆளுகை செய்வீர்கள். என் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பீர்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துல பக்கத்துல சிங்காசனத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். நான் எப்படி ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அமர்ந்தேனோ அதே போல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நானும் என்னுடைய சிங்காசனத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றார்.
ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்கிற அதிகாரம் வேணுமா? அந்த ஆசீர்வாதம் வேணுமா? மற்ற மக்களுக்கு எல்லாம் கிடையாது, சாதாரண பெயர் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் கிடையாது. ஜபம் பண்றவங்களுக்கு, ஊழியம் பண்றவங்களுக்கு, சாத்தானை எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு தான் அந்த பரலோக ஆசீர்வாதம், பரலோகத்துல மேன்மையான ஆசீர்வாதம். அதனால உங்க கண்ணு அந்த ஆசீர்வாதத்துக்கு மேலதான் இருக்கணும். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, பூமிக்குரியவைகளை அல்ல, அவைகளிலும் மேலானவைகளை நாடுங்க. பூமிக்குரியவைகளை பார்க்காதுங்க. பூமிக்குரியவைகளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அந்த மேன்மையான ஆசீர்வாதத்திற்குள்ள போக விடாது. பூமி உங்களை இழுக்கும். அதனால இந்த பூமி எனக்கு சொந்தமானது அல்ல, என் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நான் பூமிக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்திற்குரியவன். என் தேவனோடு கூட நான் ஆளுகை செய்வதற்காக முன்குறிக்கப்பட்டவன். அதனால என்ன வந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நான் நிற்பேன். என்ன வந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நிற்பேன். இந்த குடியாத்தத்தின் ரட்சிப்புக்காக, குடியாத்தத்தின் எழுப்புதலுக்காக நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன். நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பேன். ஆண்டவரே, அதை தடுப்பதற்கு எத்தனை சோதனை வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நான் எல்லாவற்றையும் உடைத்து நான் முன்னேறுவேன். என் ஆலயத்துல 2000 ஆத்துமாக்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிற அந்த தரிசனத்துல நானும் இணைஞ்சிட்டேன். என்ன வந்தாலும் சரி, இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு நான் பாடுபடுவேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சிலர் மனசுல நினைக்கிறீங்க, சிலர் மனசுல நினைக்கிறீங்க, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம்? நீங்க தேவ பக்தியா வாழ்றதுனாலதான் இந்த பிரச்சனை, இந்த போராட்டம். நீங்க நினைக்கிறீங்க எல்லாரும் சபைக்கு வராங்க போறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க, நான் உபவாச ஜெபம் ஊழியம் ஆத்துமாதான் வரேன்னு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த பாடு? ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு தான் வரும், உங்களுக்கு தான் வரும். ஏன் அப்படின்னா, நீங்க என்னோடு கூட ஆளுகை செய்ய போகிறவர்கள், நீங்க என்னோடு கூட ஆளுகை செய்ய போகிறவர்கள். ஏன் சிங்காசனத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். சிங்காசனத்துல உட்கார்ந்து நீங்க நியாயம் தீர்க்கிற அந்த ஆளுகைய, அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்றார். அதனால சோர்ந்து போகாதுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னும் உமக்காக நான் அதிகமா செயல்படுவோப்பா, இன்னும் உமக்காக அதிகமா நான் செயல்படுவேன், இன்னும் நமக்காக அதிகமான ஓடுவேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த நாள்ல எங்களோடு கூட பேசினீங்கப்பா, எங்களோடு கூட பேசினீங்க. பேதுருவுக்காக நீங்க பரிந்து பேசுனீங்கப்பா. அதே போல இன்னைக்கும் நாங்க தப்பு பண்ணும்போது, உங்க வசனத்தை விட்டு மீறும் போது, இன்னைக்கும் நீங்க எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. அதனாலதான் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நாங்க நிற்கிறோம். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. நீங்க எங்க கூட இருக்கும் போது, ஆண்டவரே, நீங்க எங்களை வழி நடத்தும் போது எந்த காரியத்தை குறித்து நாங்க யோசிக்க மாட்டோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்கள், ஆண்டவரே, சீசர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அதே போல நாங்களும் செயல்படுவோம். ஆண்டவரே, அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. இந்த நாள்ல அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவ்வளவு நேரம் உடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க ஆண்டவரே, பாடி ஆராதித்து இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, உடைய வசனத்தை கேட்டிருக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. வசனத்தின் மூலமா என்னுடைய பிள்ளைகளோடு கூட பேசி நீங்க திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தினதற்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வார்த்தைகளை கேட்ட அத்தனை பிள்ளைகள் மீதும் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்குவதாக. உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுதே இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருவர் மேலையும் நீட்டப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. நீங்க எல்லா ஜெபத்தை நீங்க கேட்டதற்காக ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாகிய நான் கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிறப்பா, கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகள் மத்தியில சொல்லிட்டப்பா. இந்த வசனங்கள் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.